Praise the Lord. இன்றைய நாள் எங்களோட பிஎம்சி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இருக்குது. வெளியே கொஞ்சம் மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. உள்ளுக்க வாங்க. सारी शक्ति से बढ़कर तू मेरा एकमात्र राजा है, तू दिल से जुड़ गया है, सबसे ऊंचा है तू, सारी शक्ति से बढ़कर तू मेरा एकमात्र राजा है, तू दिल से जुड़ गया है, पापों से छुड़ाकर श्रापों से निकाल कर अनंत काल का जीवन तेरे पैरों में झुके आसमान और महिमा गाए ज़मीन, तेरे पैरों में झुके आसमान और महिमा गाए ज़मीन। நீங்க என்ன செய்றீங்க? நாங்கள் இப்போ ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம் உங்களோட வெல்கம் சாங் 2024க்கு. ஒரு ஸ்கேல் 1-10 வரை எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கீங்க? கூடிக்கொண்டு வந்து இருக்குது. இப்படி ஒரு 8-10லேருந்து. ஓகே. ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமலே மேல தூக்கி வச்சாரு, ஆசீர்வதிச்சாரு, சிந்தாம சதராம சிங்காரத்தை தந்தாரு, ஏதோ முளையில் இருந்த என்னைய கூட கூட்டி கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துட்டாரு நல்லா, ஏதோ முளையில் இருந்த என்னைய கூட கூட்டி கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துட்டாரு நல்லா, உன் கண்ணீரை தொடச்சுக்கோ, சந்தோஷம் அவளை மட்டும் பிடிச்சுக்கோ, வாங்க. மீரியம் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. நல்ல டான்ஸ், நல்ல பாடல், நல்ல நடனம், நாடகம், and yeah, everything was good. Super. நீங்க அடுத்த வருஷம் வருவீங்களா பாரிஸ்ல இருந்து? I don't know, but வர முடியுமாண்டா வருவேன். So good. ரமேஷ் மாமா, உங்க நாடகம் சூப்பரா இருந்தது. அந்த அர்த்தம் ஒருக்கா சொல்லுவீங்களா? நான் அர்த்தம் சொல்றேன். என்னன்னா, தாய் தகப்பனை வந்து பிள்ளைகள் மதிக்கிறதில்ல தானே, சில இடங்கள்ல மதிக்கிறதில்லை. ரசிக்கப்பட்டாலும் ரசிக்கப்படாட்டியும் இந்த பிள்ளைகள் வந்து மதிக்காம இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்க வேணும்னு தான் இப்படி ஒரு நாடகம் எடுத்துனாங்க. வருங்காலங்கள்ல இந்த பிள்ளைகள் அதை பார்த்து கீழ்ப்படிஞ்சு செய்ய வேணும். அப்பதான் அப்பா அம்மா உயிரோட இருக்கக்குள்ள அன்பு காட்டி பார்த்தா தான் அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு மனிதா பிறகு நாங்க கவலைப்படுறதுல அர்த்தமே இல்லை தானே, அதுக்கு தான் ஒரு எடுத்துக்காட்டா இப்படி செஞ்சாங்க.
நல்லா நடிச்சீங்க. உங்களோட நாடகத்தின் அர்த்தம் ஒருக்கா சொல்லுவீங்களா? என்னன்னு கேட்டா அநேகர் மனம் திரும்பாம கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறாங்க. ஆனா ஒரு நாள் கர்த்தர் மனம் திரும்பணும்னு விரும்புறாரு. அதுதான் அந்த நாடகத்துல அர்த்தம். மனம் திரும்புற எல்லாருக்கும் பரலோகத்துல இடம் இருக்கு, அவங்களுக்கு டிக்கெட் இருக்கு. இதுதான் அர்த்தம். Just got the Mayside, came down in this foreign like a little baby. I love me more than in life. This one. உங்களோட பாய்ஸ் இங்க பின்னால இருக்கிறாங்க, அவங்க சூப்பரா ஆடி இருக்கிறாங்க. பிரின்சன், உங்களுக்கு எது உங்களுக்கு பெரிய சேலஞ்சா இருந்தது பழகக்குள்ள? இதை வந்து எந்த ஸ்டெப்பை செய்யணும் என்று அதை ஒன்று மறக்காமல் செய்யறது எப்படி சரியாக செய்யறதுன்னு எனக்கு அந்த கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எனக்கு வடிவாக தெரியாது. இப்போ மெட்டால் எப்படி செய்கிறார், நான் சரியாக செய்யணும்னு அந்த யோசித்து செஞ்சுருக்கேன். அதுதான் எனக்கு அந்த கஷ்டமாக. நீங்கள் நல்லா ஆடி இருக்கிறீங்க. எப்போ நீங்கள் தொடங்கினீங்க பழக? நாங்கள் கதைச்சு நாங்கள் எப்பயோ ஆகஸ்ட்டுக்கு தொடங்க வந்தனோம் எல்லாரோட சேர்ந்து. கடைசியாக ஒரு கடைசி அக்டோபர் வந்திருக்கோம். கடைசி அக்டோபர் ஒரு மாசத்துல எல்லாரும் கணக்க டைம் இன்வெஸ்ட் பண்ணி வீடியோ பாருங்க. அப்போ தெரியும். பவுலினா, கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? குவைத். Our show. நீங்க பட்டிமன்றம் செஞ்சீங்க, அதோட டாபிக் ஒருக்கா சொல்லுவீங்களா? டெஃபினட்டா. இந்த பட்டிமன்றத்து தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதாகமத்தில் சிறந்தவர்கள், அதாவது விசுவாசத்தில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்புல நாங்கள் செஞ்சோம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸை எடுத்து நாங்கள் பேசினோம். இப்போ விசுவாசத்தில் சிறந்தவங்கன்னு சொல்லி ஆண்களை குறித்து வேதத்தில் ஆபிரகாமில் இருந்து ஒவ்வொருத்தங்களையும் நாங்கள் எடுத்து பேசினோம். அப்போ விசுவாசத்தில் சிறந்தவர்கள் ஆண்கள் தரப்பில் நாங்களும், பெண்கள் தரப்பில் சில சகோதரிகளும் பேசினார்கள். இதில் முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட்ஸை சொன்னாங்க. அப்போ அதில் ஆண்டவர் சொல்கிறேன்னா, என்னில் விசுவாசிக்கிறவர், நம்பிக்கையா எதை நீங்க கேட்குறீங்களோ அதை உனக்கு தருவேன் அப்படின்னு. இப்போ நான் ஒரு காரியத்துல இப்போ விசா இல்லாம நான் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர் அந்த விசாவை தாங்கன்னு கேட்கும்போது அந்த விசாவை தர. இப்போ நாங்கள் எதை விசுவாசத்தோடு கேட்குறோமோ அதில் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் விசுவாசத்தோடு கேட்டால் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ எப்படி உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருந்தது? நல்ல ப்ரோக்ராம். எங்களுக்கு இது ஒரு புதிய அனுபவம். நாங்கள் பல நாடுகளுக்கு போன பற்றியால் வெவ்வேறு ஸ்பானிஷ் பாஸு, நோர்வீஜியன் பாஸு, அந்தந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் அமைஞ்சு தமிழ் ப்ரோக்ராம் இது முதல் அனுபவம்னா அது நல்லா என்ஜாய் பண்ணினோம். ஸ்பெஷலி அந்த யங் யூத் நல்ல டான்ஸ், நல்ல மியூசிக் என்ஜாய் பண்ணோம். நல்லா. அடுத்த வருஷம் வருவீங்களா? அடுத்த வருஷம் இன்னொன்று தெரியாது. ஆண்டவர் தராத்து ஆண்டவர் எங்களை எடுக்காமல் இருந்தால் எங்களுக்கு இப்போ நாங்கள் வயசு 70 இல்லை சரி. அப்போ ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணி ஒன்றும் சொல்லிடாது. 7 மணி தான் நாங்கள் வருவோம். ஓகே. என்ன மைக்கேலும் கடித்தான் லீவாக இங்கே தான் இருக்கிறோம். அப்போ நாங்கள் வருவோம். ஓகே. ஓகே, தேங்க்யூ. God bless you. உங்களுக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வளமையை காட்டிலும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. பிள்ளைகள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதை எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த முறை கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நல்ல அழகாக இருந்தது. பிள்ளைகளெல்லாம் பெஸ்ட்டாக கொடுத்தாங்க. நாங்கள் நினைச்சதை விட வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், வெல்கம் சாங் எல்லாம் பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. பெரிய சந்தோஷம். அந்த நேரத்தில் வந்து இன்னொரு சபையிலேருந்து வந்த பிள்ளை சொல்லிச்சுது, ஆண்டி நாங்களும் செய்தனாங்க, ஆனால் எங்களதை விட இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது, பெரிய சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதை கேட்க எனக்கு பெரிய சந்தோஷம். எல்லாம் வாலிப பிள்ளைலாம் வித்தியாசமாக செய்கிறாங்கன்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பெரிய சந்தோஷம்.
ஓகே, உங்களுக்கு எல்லா டான்ஸ்ல இருந்து எந்த டான்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எல்லா டான்ஸும் நல்லா இருந்தது. பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் அவங்களோட டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்தாங்க, பெரியவங்க தங்களோட டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா செய்தாங்க. உங்களுக்கு எல்லாரும் யா வெல்கம் சாங்ல இருந்து சாக்கு போக்கு சொல்லாத மட்டும் சூப்பரா இருந்தது. ஸோ நாங்கள் எங்களோட கிறிஸ்மஸ் தாத்தோட நிற்கிறோம். எப்படி இருந்தது கிறிஸ்மஸ் உங்களுக்கு? எப்படி இருந்தது? ஓகே, ரெண்டாவது கேள்வி வந்து உங்களோட ஃபேவரட் டான்ஸ் மூவ் ஒருக்கா காட்டுவீங்களா எனக்கு? ஒரு ஸோ நாங்கள் இப்போ உங்களோட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் முடிவுக்கு வந்திருக்கிறோம். This was our Brotherly Love episode 3. இந்த வருஷம் 2024 கிறிஸ்துமஸ் ஆராதனையில் நாங்கள் சிறுவர்கள் பாடுவதை, ஆடுவதை, டிராமா, பெரியவர்கள் பாடுவதை பார்த்தோம். அடுத்த மேட்ச்ல வாங்க.